Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரை இழுக்க இந்தியா கூட்டணி முயற்சியை துவங்கியுள்ளது. ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க தயார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இதேபோல பீகாரில் 14 தொகுதிகளை வென்றுள்ள நிதிஷ்குமாருக்கு மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெறவுள்ளது. ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பங்கேற்பதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு பிற்பகலில் டெல்லி வருகிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சி வரிசையில் அமரப் போகிறதா என்பது குறித்து இன்று முடிவு செய்யப்பட உள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறியுள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியாவின் சுதந்திரமான அமைப்புகள் அனைத்தும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவால் கைப்பற்றப்பட்டு இருந்ததாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, இந்திய அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்காகவே இந்த தேர்தல் நடைபெற்றது என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாட்டை ஆள்வதை தாங்கள் விரும்பவில்லை என நாட்டு மக்கள் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கியுள்ளனர் என்றும் அவர் கூறினார். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்களின் ஆதரவை பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது எதிர்க்கட்சியாக அமரப் போகிறதா என்பது குறித்து புதன்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மக்களவை தொகுதியில் சுமார் 2,18,674 வாக்குகளை நோட்டா பெற்றுள்ளது. அந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சங்கர் லால்வானி 12,26,751 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அடுத்தபடியாக பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் சஞ்சய் 51,659 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இதற்கிடையே அந்த தொகுதியில் 2,18,674 வாக்குகளை நோட்டா பெற்றுள்ளது. அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் வேட்புமனுவை திரும்ப பெற்றதால் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் கட்சியினர் பலரும் நோட்டாவிற்கு வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.